ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆர்மி வெல்ஃபேர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் முன்னாள் முப்படையை சார்ந்த வீரர்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணுமா வேணாமா, அப்படி பண்ணணும்னா எவ்வளவு அமௌண்ட் வரைக்கும் வாங்குறவங்க ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 1 February 2025 அன்றைய தினம் நமது மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபைனான்சியல் இயர் 2025-26க்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டார்கள். அதுல நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை தெரியப்படுத்துறாங்க. சில பேர் பிளஸ்ஸா இருக்கு, மைனஸா இருக்கு. நாம அதை பத்தி இதுல எதுவுமே பார்க்க போறது இல்லை. நாம அதுல நமக்கு இருக்கிற சாதகமா, அதாவது முன்னாள் முப்படையை சார்ந்தவர்களுக்கு பெரிதும் உபயோகமாக இருக்கக்கூடிய ஸ்லாப் ரேட், அதாவது 12 lakh வரைக்கும் இன்கம் டாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்டை பத்தி நமது நிதியமைச்சர் அவர்கள் என்ன கூறியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இதை பத்தி கண்டினியூவா பார்க்கலாம். I am now happy to announce that there will be no income tax payable up to income of 12 lakh rupees. So, average income of 1 lakh per month other than the special rate income such as capital gains under the new regime. This limit will be 12.75 lakh for salaried taxpayers due to the standard deduction of 75,000. Slabs and rates are being changed across the board to benefit all taxpayers. The new structure will substantially reduce the taxes of the middle class and leave more money in their hands, boosting household consumption, savings and investment. In the new tax regime, I propose to revise tax rate structures as follows: 0 to 4 lakh rupees nil, 4.8 lakh rupees to 4 to 8 lakh rupees 5%, 8 to 12 lakh rupees 10%, 12 to 16 lakh rupees 15%, 16 to 20 lakh rupees 20%, 20 to 24 lakh rupees 25%, and above 24 lakh rupees 30%. To taxpayers up to 12 lakh of normal income other than special rate income such as capital gains. I read that again. To taxpayers up to 12 lakh of income other than special rate income such as capital gains, tax rebate is being provided in addition to the benefit due to slab rate reduction in such a manner that there is no tax payable by them. The total tax benefit of slab rate changes and rebate at different income levels can be illustrated with a few examples. A taxpayer in the new regime with an income of 12 lakh rupees will get a benefit of 80,000 rupees in tax, which is 100% of tax payable as per the existing rates. A person having income of 18 lakh rupees will get a benefit of 70,000 rupees in tax, that is 30% of tax payable as per existing rates. A person with an income of 25 lakh
gets a benefit of 1,10,000 rupees, that is 25% of his tax payable as per existing rates. Details of my tax proposals are given in the annexure. As a result of these proposals, Honorable இந்த Speaker, அறிவிப்பு sir, வந்ததுக்கு அப்புறமா நம்முடைய revenue of முன்னாள் about முப்படையை 1 சார்ந்த lakh வீரர்கள் crore in direct நிறைய taxes பேர் வந்து நிறைய and சந்தேகங்களை கேட்டிருக்கிறாங்க. 22,600 அவங்களுக்கு crores எல்லாத்துக்கும் in அந்த indirect சந்தேகங்களை போக்கும் taxes will வகையில be foregone. இந்த வீடியோ இருக்கும் அப்படிங்கறது தான் உண்மை. அது வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல இப்போ தாக்கல் செய்யப்பட்ட, அதாவது பிப்ரவரி 2025ல தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் ஆனது ஃபைனான்சியல் இயர் 2025-26 அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதை பத்தி நிறைய இடத்துல எங்கேயுமே சொல்லப்படலை. அதான் ஒரு விஷயம். இதுல கொடுத்திருக்கிற அந்த 12 lakh வரைக்கும் டாக்ஸ் இல்லை அப்படிங்கிறது எல்லாமே ஃபைனான்சியல் இயர் 2025-26க்கானது. அதாவது அடுத்த வருடம், அதாவது 2026 ஏப்ரலுக்கு மேல நம்ம ஃபைல் பண்ற அந்த வருடத்துக்காக தான் இது பொருந்தும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்ன ஸ்லாப் ரேட் இருந்ததோ அதுதான் இங்க பொருந்தும் இந்த வருஷம். அதாவது இந்த வருடம் 1 ஏப்ரல் 2025 மேல ஃபைல் பண்ண போற நாம இது எந்த வருடத்துக்கான பைனான்சியல் இயர்க்கானதுன்னு கேட்டீங்கன்னா 2024-25க்கு. அதாவது 1 ஏப்ரல் 2024ல இருந்து 31 மார்ச் 2025 வரைக்கும் இருக்கிற வரவு செலவுகளை நம்ம சமர்ப்பிக்கப்பட வேண்டியதுதான் இந்த ஃபைனான்சியல் 2024-25 அப்படிங்கிறது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் போயிடும். இதுல எல்லா விஷயமும் நிறைய பேர் கேட்கறதும் இதுதான், ஓல்டு டாக்ஸ் ரெஜியூம்னா என்னது, நியூ டாக்ஸ் ரெஜியூம்னா என்ன அப்படின்னு. இப்போ சில வருடங்களா தான் பாத்தீங்கன்னா நியூ டாக்ஸ் ரெஜியூம் சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இருக்கிற டாக்ஸ் ரெஜியூமை தான் பாத்தீங்கன்னா ஓல்டு டாக்ஸ் ரெஜியூம் சொல்லிட்டு இருக்கோம். அதுல இப்பவும் அது நடைமுறையில இருக்கு. அது யாருக்கெல்லாம் அதை சூஸ் பண்ணணும், நியூ டாக்ஸ் ரெஜியூமை யார் சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அப்ப யாரெல்லாம் அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது எல்ஐசியில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பிக்சட் டெபாசிட்ல பண்ணியிருக்காங்க, ஆர்டில பண்ணியிருக்கிறாங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கவங்க அவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஓல்டு டாக்ஸ் ரெஜியூம் செலக்ட் பண்றது கரெக்டா இருக்கும். அதை தவிர்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன், கொஞ்சம் தான் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இருக்கிற கண்டிஷன், அதாவது இப்ப நடைமுறையில் இருக்கிறது பிரகாரம் நியூ டாக்ஸ் ரெஜியூம் தான் பெட்டரா இருக்கும். அதைத்தான் நீங்க சூஸ் பண்றது கரெக்டாகவும் இருக்கும். அதுக்கு இந்த இதுல என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்ட் டாக்ஸ் ரெஜியூம்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப் டு 2.5 lakh வரைக்கும் இருக்கவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ஸ்லாப் ரேட்ல டாக்ஸ் நில்னு கொடுத்துருக்காங்க. 2,50,000 இருந்து 2,50,001 ரூபீஸ்ல இருந்து 5 lakh வரைக்கும் 5%, 5 lakh 1 ரூபீஸ்ல இருந்து 10 lakh வரைக்கும் 20% டாக்ஸ் ஆகும். மோர் தேன் 10 lakh 30% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நியூ டாக்ஸ் ரெஜியூம்ல அப் டு 3 lakh வரைக்கும் நில்லுன்னு சொல்லியிருக்காங்க. 3 lakh 1 ரூபீஸ்ல இருந்து 6 lakh வரைக்கும் 5% அப்படின்னும், 6 lakh 1 ரூபீஸ்ல இருந்து 9 lakh வரைக்கும் 10% டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 9 lakh 1 ரூபீஸ்ல இருந்து 12 lakh வரைக்கும் 15% ஆகும். 12 lakh 1 ரூபீஸ்ல இருந்து 15 lakh வரைக்கும் 20% ஆகும். மோர் தேன் 15 lakhக்கு 30% ஆகும் சொல்லியிருக்காங்க. இதுல நம்முடைய நண்பர்கள் கேட்கிற கேள்வி என்னன்னா, இப்போ அதாவது லாஸ்ட் இயர் சொல்லியிருந்தாங்களே, லாஸ்ட் இயர் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது சொல்லியிருந்தாங்க 7 lakh வரைக்கும் இருக்கிறவங்க இன்கம் டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படின்றது. ஆனா இந்த இதை பார்த்தா ஓல்டு டாக்ஸ் ரெஜியூ பிரகாரம் பார்த்தா அப் டு 2,50,000 வரைக்கும் தான் நில்னு கொடுத்துருக்குது. நியூ டாக்ஸ் ரெஜியூ பிரகாரம் பார்த்தோம்னா அப் டு 3 lakh வரைக்கும் மட்டும்தான் இன்கம் டாக்ஸ் நில்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த 7 lakh வரைக்கும் நில்லுங்கிறது உண்மையா பொய்யா அப்படிங்கறதா நிறைய பேர் கேட்கிற கேள்வி. அது உண்மைதான். அது 7 lakh வரைக்கும் இருக்கிறவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. முதல்ல டாக்ஸ் கட்டணுமா வேணாமா அப்படிங்கிறதே நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது நான் பென்ஷன் மட்டும்தான் வாங்கிட்டு இருக்கேன், நான் முன்னாள் முப்படையை சார்ந்தவன், நான் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கா, இல்லாட்டி இன்கம் டாக்ஸ் கட்டணுமா? கூடவே பேப்பர்ல நியூஸ்ல எல்லாமே சொல்றாங்க இந்த மாதிரி 7 lakh வரைக்கும் இருக்கவங்க இன்கம் டாக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா நான் இன்கம் டாக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இருக்கா அப்படிங்கிறதான்.
அதுக்கு நம்ம அதை வந்து ஒரு அந்த வேர்டுல வந்து வேர்டுக்குள்ளேயே ஒரு அர்த்தம் இருக்கு, அதுல அதை பார்த்தாத்தையும் தெரியும். அதுல இப்போ இந்த ஃபைனான்சியல் 2024-25 ஸ்லாப் டேட்டை வச்சே நம்ம பார்ப்போம். அதுல அப் டு யாரெல்லாம் ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமை எடுக்க நினைக்கிறீங்களோ அவங்க 2,50,000 வரைக்கும் தான் என்னுடைய சம்பளமே வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்க ஐடி கட்டணும் அப்படிங்கிறத பத்தி ஐடிங்கிற வேர்டை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே மாதிரி நியூ டேக்ஸ் ரெஜியூம் பிரகாரம் யாரெல்லாம் 3 lakh வரைக்கும் அப் டு 3 lakh வரைக்கும் என்னுடைய சம்பளம் அவ்வளவுதான், 3 lakh 1 rupees இல்லை, என்னது 3 lakhs தான் இருக்கு, இல்லாட்டி அதை காட்டிலி குறைவா இருக்கு அப்படின்னா நீங்க ஐடியை பத்தி யோசிக்கவோ அதை பத்தி கட்டணும் அப்படிங்கிற எந்த கவலையுமே உங்களுக்கு இல்லை, விட்டுறலாம். சரி, அப்ப 3 lakh வரைக்கும் தான் யோசிக்க தேவையில்லை அப்படின்னா 7 lakh வரைக்கும் இருக்கிறவங்க ஐடி கட்ட தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்களே, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லா அவங்க சொல்லி இந்த வேர்டை கவனிக்கணும். 7 lakh வரைக்கும் இருக்கவங்க ஐடி கட்ட தேவையில்லை, எந்த இடத்துலையும் ஐடி ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் விஷயம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா இது அப் டு, நம்ம இதை கிளியர் அப்படி புரிஞ்சுக்கலாம், அப் டு 3, அதாவது இந்த வருஷம் 2024-25 ஃபைனான்சியல் இயருக்கு ஐடி ஃபைல் பண்ண வேண்டியவங்க யாரு அப்படிங்கிறத இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல வந்து யாருடைய இன்கம் வந்து 3 lakh மேல இருக்கு, 7 lakh உள்ள இருக்குதுன்னு அப்படின்னா அவங்க ஐடி ஃபைல் பண்ணணும், ஆனா டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் ஐடி கட்ட தேவையில்லை, ஐடி ஃபைல் பண்ண தேவையில்லை அப்படின்னு 2 வேர்ட்ஸ் இங்க இருக்கு, 2 சென்டென்ஸ் இருக்கு. அதுக்குள்ள ஏன் தேவைப்படுறது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 lakhs வரைக்கும் இருக்க வேண்டியவங்க நீங்க ஐடியை பத்தி யோசிக்கவே தேவையில்லை, முடிஞ்சது. ஆனா இதுக்கு மேல யாரெல்லாம் 7 lakh வரைக்கும் சம்பளம் வாங்கிட்டு இருக்கீங்களோ அவங்க ஐடி ஃபைல் பண்ணணும், கம்பல்சரி ஐடி ஃபைல் பண்ணணும், ஆனா டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இது கொஞ்சம் புரியாத மாதிரி தெரியும். அதுல உதாரணத்துக்கு நீங்க இங்க பார்க்கும்போது எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா 3 lakh to 3 lakh 1 rupeesல இருந்து 6 lakh வரைக்கும் 5%, 6 to 9 வரைக்கும் 10% இருக்குது. இதுல இப்போ உங்களுடைய டோட்டல் இன்கம் வந்துட்டு ஒரு 7 lakh இருக்கு அப்படின்னா என்ன வரும்னா நீங்க வந்து அப் டு 3 lakh வரைக்கும் நெல்னு ஆயிடும். 3 to 6 வரைக்கும் 5% அந்த அமௌண்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 6 to 7க்கு 10% எடுத்துட்டு கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்துட்டு இந்த மாதிரி 20,000 25,000 அந்த வேல்யூ வரும். அதுல இருக்கும் அந்த வேல்யூ நீங்க ஃபைல் பண்ண போகும்போது ரிபேட் இல்லை, அதாவது வருமான வரி செலுத்துபவர்களுக்கு வருமான வரி கழிவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுல அப்ப நம்ம வரி டாக்ஸ் ஃபைல் பண்ண போகும்போது நான் கட்ட வேண்டிய அமௌண்ட், நான் 7 lakh rupees வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன், நான் 7 lakh rupees வரைக்கும் இன்கம் இருக்குது, நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் 20,000 இல்லாட்டி 22,000. ஆனா ஆஸ் பர் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா வருமான வரி கழிவு மூலமா நீங்க இந்த அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுல கழிச்சது போக மீதி என்னுடைய நான் கட்ட வேண்டிய அமௌண்ட் 0. இதுதான் ஐடி ஃபைல் பண்ண வேண்டியது அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அதுல இப்ப நீங்க உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 3 lakhs இருக்க வரைக்கும் இருக்கவங்க ஐடி ஃபைல் பண்ண தேவையில்லை, யோசிக்கவே தேவையில்லை. ஆனா 7 lakh வரைக்கும் இருக்கிறவங்க ஐடி ஃபைல் பண்ணணும், டாக்ஸ் கட்ட வேண்டிய அமௌண்ட் 0 அப்படின்னு ஃபைல் பண்ணணும். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபைல் பண்ணிடலாம். அதுல இதுதான் அதுல அதேதான் இந்த ஸ்லாப் ரேட்ல வந்து கொடுத்துருக்கு அதுக்குள்ள. சரி, இப்ப நம்ம என்ன பண்ண பாக்குறோம்னா இப்போ இந்த வருடம், அதாவது February 2025ல மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வருமான வரி பத்தி ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்னு பாருங்க. இந்த இதுல வருமான வரி வரம்பு உயர்வு, புதிய வரி விகிதம், இது வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிமுக்கு எந்த விதமான மாற்றங்களும் தரப்படவில்லை. நியூ டாக்ஸ் ரெஜிமுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். அப் டு 4 lakh வரைக்கும் இல்ல, டாக்ஸே இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப யாரெல்லாம் ஃபைனான்சியல் 2025-26ல, அதாவது 1st April 2025ல இருந்து 31st March 2026 வரைக்கும் இருக்கிற வருமானத்தை கணக்கு தாக்கல் பண்ண போகும்போது, அதாவது 2026 மே ஜூன் இன்னும் சொல்ல போனா ஜூலை வரைக்கும் அவங்க டைம் தருவாங்க, ஜூலை 31st வரைக்கும் கொடுப்பாங்க. அந்த டயத்துல ஐடி ஃபைல் பண்ண போறவங்க கவனிக்கப்பட வேண்டியதுதான் இது. அப்போ நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு யாருடைய சம்பளம் எல்லாம் 4 lakh வரைக்கும் இருக்கோ அவங்களுக்கு டாக்ஸ் வந்து இல்லை. 4 lakh 1 rupeesல இருந்து
அப் டு rupees 8 lakh வரைக்கும் 5%, rupees 8 lakh 1 rupeesல இருந்து rupees 12 lakh வரைக்கும் 10%, rupees 12 lakh 1 rupeesல இருந்து rupees 16 lakh வரைக்கும் 15%, rupees 16 lakh 1 rupeesல இருந்து rupees 20 lakh வரைக்கும் 20%, rupees 20 lakhs 1 rupeesல இருந்து rupees 24 lakh வரைக்கும் 25%, more than 24 lakhக்கு வந்துட்டு 30% அப்படின்னு விரிச்சிருக்காங்க. இப்போ இதுல அதாவது அடுத்த வருஷம் யாரெல்லாம் ஃபைல் பண்ண போறாங்களோ அவங்க என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருடைய வருமானம் எல்லாம் அப்போ அந்த வருஷத்துல 31st March 2026 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வருமானத்தை கணக்கு பார்க்கும்போது உங்களுடைய வருமானம் 4 lakh உள்ளதான் இருக்கு, 4 lakh ஒன்னா இல்லாம இருக்குது அப்படின்னா நீங்க ஐடியை பத்தி பார்க்க தேவையே இல்லை. அதே சமயம் 12 lakhs வரைக்கும் இருக்குது, 5 lakhsல இருந்து 12 lakhs வரைக்கும் இருக்கிறவங்க ஐடி ஃபைல் பண்ணணும். ஆனா அது ரிபேட்ல மைனஸ் ஆயிடும், டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இந்த வார்த்தையை தான் நம்ம சோசியல் மீடியாவிலையும் டிவியில நியூஸ் பேப்பர்ல எல்லாத்தையும் நம்ம பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அப் டு 12 lakh வரைக்கும் இருக்கிறவங்க டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும். ஆனா 4 lakhக்கு மேல இருக்கிறவங்க கம்பல்சரி ஐடி ஃபைல் பண்ணணும், டாக்ஸ் கட்ட தேவையில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதுல இந்த மாதிரி சிலாபேட்டு கீழே அதாவது ஐடி ஃபைல் பண்ண தேவையே இல்லை, 3 lakhs கீழே இருக்குது, நான் ஐடி ஃபைல் பண்ணலாமா, அப்படி பண்ண ஏதாவது பிரயோஜனம் இருக்கா, யூசஸ் இருக்கா, பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா யாரெல்லாம் 3 lakhs கீழே இருக்கவங்க ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் இல்லை இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா 2 lakhs இந்த மாதிரி இருக்கு, நான் ஐடி ஃபைல் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நினைத்தால் தாராளமாக பண்ணலாம். அதனால இப்ப இந்த வீடியோல சொன்னது உங்களுக்கு எல்லாம் உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறோம். அதனால இதை பார்த்து யாரு கட்டணும், யாரு ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படிங்கிறத ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதை நம்முடைய மற்ற முன்னாள் முப்படையை சேர்ந்த வீரர்களுக்கும் ஃபார்வர்டு பண்ணுங்க, அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு சொல்லி இதோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.